Dear 10th students, electricity last class பார்த்தீங்கன்னா Joule's heating effect பார்த்தோம். Heating effect of electric current. அதோட applications பார்த்தீங்கன்னா next இருக்கு. ரொம்ப ஈஸியானது தான். Electric heating device. The heating effect of electric current is used in many home appliances such as electric iron box, electric toaster, electric oven, electric heater and geyser. இது என்ன சொல்றோம், நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் அயன் பாக்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் டோஸ்டர் ரொட்டி சுடக்கூடிய அடுப்பாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஓவன் சமைக்கக்கூடிய அடுப்பாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஹீட்டர், ஹேர் ட்ரையர், கெய்சர் எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது மின்னோட்டம் கரண்ட் போகும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதனால ஹீட் உண்டாகுங்கிற பிரின்சிபலை பயன்படுத்த இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் ஆகுது. H = I square ஆச்சுன்னு பார்த்தோம். ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த square of the passing current, resistance of the circuit and time flow of the current. நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம இந்த எல்லாமே நம்ம சொன்ன எல்லாமே. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிக்ரோம் alloys used for the heating device why அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. In this appliances, nichrome, which is an alloy of nickel and chromium, is used as the heating element why அப்படின்னு கொஸ்டின். இந்த மாதிரியான ஹீட்டிங் டிவைஸில் நிக்கலும் குரோமியமும் கலந்த அலாய்ஸை பயன்படுத்துகிறமே ஒய். 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 12th இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, அதிக மின் தடை, அதாவது வரக்கூடிய கரண்டை பயங்கரமாக அப்போஸ் பண்ணக்கூடிய பவர். இட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இது தவறாக புரிஞ்சக்கூடாது. ஹை மெல்டிங் பாயிண்ட்னா உடனே உருகிரும் கூடாது, உருகவே உருகாது. ஏன்? அதிகப்படியான கரண்ட் வரும்போது தடை அதிகமாக இருக்குது, அப்போ அதிகமான ஹீட் உண்டாகும். அப்போ என்ன கூடாது, அது மெல்ட் ஆகிடக்கூடாது அந்த மெட்டீரியல். ஸோ நிக்ரோம் ஹேஸ் ஏ ஹை மெல்டிங் பாயிண்ட். தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. ஆக்சிடைஸ்டு மீன்ஸ் ஆக்சிஜன் ஆர்டர் ஆன் த மெட்டீரியல். அதாவது இப்போ அயனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா அது துருவா மாதிரி வீணா போயிடும். இப்போ இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து துரு பிடிக்காது, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாது, ஒரு கெமிக்கல் ரியாக்டர் நடக்காதக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் என்னது நிக்ரோம். ஸோ இட்ஸ் ஈஸி ஆகும் வச்சுக்கலாம். ஹை ரெசிஸ்டிவிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட், இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. ஸோ நிக்ரோம் யூஸ்டு ஃபார் த எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். பியூஸ் ஒயர் நம்ம வீட்டில் பார்த்துருக்குறோம். பியூஸ் போனால் நம்மளே என்ன பண்ணுவோம், அந்த பியூஸ் கேரியர் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு காப்பர் கம்பியை போடுவோம். சில பேர் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் பியூஸ் போச்சு அப்படின்னு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The fuse wire is connected in series in non-electric circuits. நம்ம வீடுகளில் இந்த fuse wire எங்கே அணைச்சிருப்பாங்க, சீரீஸில் அணைச்சிருப்பாங்க. When a large current passes through the circuit, the fuse wire melts due to Joule's heating effect and hence the circuit gets disconnected. Therefore, the circuit and the electric appliances are saved from any damage. The fuse wire made up of material whose melting point is relatively low. இப்போ வீடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா எம்சிபின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். பழைய காலங்களில் முழுவதுமே வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கேரியர் தான் பயன்படுத்துவாங்க. அதிகப்படியான லார்ஜ் கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது அது லோ மெல்டிங் பாயிண்டில் வச்சுருப்பாங்க. போன்ற மாதிரி சொன்னோம், ஹை மெல்டிங் பாயிண்ட். ஃபியூஸ் வரைக்கும் லோ மெல்டிங் பாயிண்ட். லார்ஜ் கரண்ட் பாசிங் த்ரூ த லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டீரியல் ஆஃப் த லெட் டின். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கனால இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இந்த பியூஸ் ஒயர் என்ன எலமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா டின்னும் லெட்டும் கலந்த அலாய்ஸில் இருக்கும். அதோடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால லார்ஜ் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ஆகி என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். அப்போ சர்க்யூட் இஸ் டிஸ்கனெக்டட், ஹோம் அப்ளையன்சஸ் ஆர் சேவ். அப்போ சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், பியூஸ் ஒயர் கனெக்டணும். எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் ஆர் சேவ்டு ஃப்ரம் எனி டேமேஜ் ஆக பாதுகாக்கிறதுக்கு இந்த பியூஸ் ஒயரை சீரீஸ் சர்க்யூட்டாக அனுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் மெயின் பாக்ஸ் இருக்கும். மெயினுக்குள்ளே 3 பியூஸ் ஒயர் இருக்கும். அது வெளிலேருந்து வர கரண்ட் ப்ராப்ளம்னா அது ஓப்பன் ஆகும். நம்ம வீட்டோட சர்க்யூட் பேரல் சர்க்யூட்டு ஏதாவது ஒரு ஹோம் அப்ளையன்சஸில் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது எலி கடிச்சு இந்த ஒயர் டச் ஆயிருந்தா, நியூட்ரல் ஒயரும் பேஸ் ஒயரும் டச் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல மட்டும் அந்த ஹோம் அப்ளையன்சஸை பாதுகாக்கிறாங்க. அதுக்காக உடைய பியூஸ் என்ன ஆகும், கட் ஆகும்.
இப்போ எம்சிபின்னு வந்துச்சு, நமக்கு பாடத்திலே இருக்குது. மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னா கீழே இறங்கிடும், மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்கும். அதில் பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்க்கலாம். அப்போ பியூஸ் ஒயரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த பியூஸ் ஒயர் கனெக்டட் இன் சீரிஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட். லார்ஜ் கரண்ட் பாஸ் த்ரூ த பியூஸ் ஒயர் மெல்ட் டியூ டு ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். அதிகமான கரண்ட் போகும்போது டக்குன்னு மெல்ட் ஆகி சர்க்யூட் ஓப்பன் ஆகி வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாக்க பயன்படும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபிலமெண்ட் இன் பல்ப்ஸ். எலக்ட்ரிக் பல்ப்ஸ் a small wire is used known as filament. The filament is made up of material whose melting points are very high. 3380 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 3380 டிகிரி செல்சியஸ் மேலே தான் அது வைப்பாங்க. மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம டங்ஸ்டனை யூஸ் பண்ணுவோம். டங்ஸ்டன் உல்ஃபம். When current passes through this wire, heat is produced in a filament. When the filament is heated, it glows and gives out of light. Tungsten is the commonly used material to make the filament bulbs. பழைய காலத்தில் இந்த குண்டு பல்புன்னு பயன்படுத்துவாங்களே, அந்த பல்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துமே என்ன இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வலை மாதிரி பின்னி இருக்கும். அது வந்து லைட்டாக டிஸ்கனெக்ட் ஆனால் பல்பு எரியாது. ஏன் இந்த மாதிரியான பல்புகளில் டங்ஸ்டனை பயன்படுத்துகிறோம்னா ஹை ரெசிஸ்டிவிட்டியை பெற்றிருக்கும், அதிகமான தடையை பெற்றிருக்கும். ஹை மெல்டிங் பாயிண்ட், அதிகமான மெல்டிங் பாயிண்ட் 3380 டிகிரி சம்திங் இருக்கும். அப்போது ஹை ரெசிஸ்டிவில் கரண்ட் பார்க்கும்போது என்னாகும், பயங்கரமாக கரண்ட் அப்போஸ் பண்ணும். அப்போ என்னாகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு வந்து க்ளோ ஆகிறது உள்ளுக்கு என்ன பண்ணுவாங்க, இனட் கேஸ் வச்சுருப்பாங்க, ஆர்கான்ஸ் ஜெனான் மாதிரி கேஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் பல்ப்ஸில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஹை ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ த ஹை ஹீட் ஃபிலமெண்ட் பல்ப்ஸ் ரீப்ளேஸ்ட் பை த எல்இடி பல்ப்ஸ். இப்போ வந்து சிஎஃப் பல்ப், காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், இந்த மாதிரியான பல்புகள் வந்துருச்சு. ஆரம்ப காலங்களில் இந்த ஃபிலமெண்ட் பல்பில் எல்லாமே என்ன பயன்படுத்தணும், இந்த டங்ஸ்டனை தான் பயன்படுத்தணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஈஸியான சம் இருக்கு. ஆன் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm, அப்போ R எவ்வளவு 5 ohm இஸ் கனெக்டட் இன் ஆன் எலக்ட்ரிக் சோர்ஸ். ஒரு எலக்ட்ரிக் சோர்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கரண்ட் ஆஃப் a 6 ampere flows through the heater. 5 ohm ரெஜிஸ்டர் உடைய ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரு, அது 6 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. then find the amount of heat produced in 5 minutes. அப்போ 5 நிமிடங்களில் கரண்ட் போனுச்சுன்னா எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. ஈஸியான ஃபார்முலா தான், ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஃபார்முலா என்னது, H = I²RT. I கொடுத்துருக்கு 6 ampere, அது 6 ஸ்கொயர் எவ்வளவு 36. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, R கொடுத்துருக்கு, மேலே கொடுத்துருக்கு 5 ohm. Rக்கு அது என்ன பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைம் என்ன 5 minutes. நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட்ஸில் வச்சு தான் சம்மு போடணும். செகண்ட்ஸில் வச்சு தான் சம்மு போடணும். அப்போது 5 × 600 60 செகண்ட். 5 × 60 எவ்வளவு 300 செகண்ட். அப்போது ஐக்கு 6 ஸ்கொயர், ஆருக்கு 5 ohm, டைமுக்கு 300 செகண்ட். 6 ஸ்கொயர் எவ்வளவு 36, 36 × 5 எவ்வளவு 180. 180 × 300 எவ்வளவு 54,000 ஜூல். ஏன், இந்த ஆற்றலின் அலகு ஹீட்டோட யூனிட் என்னது, ஜூல். நம்ம இதை வந்து சில பேர் வாங்க டெம்பரேச்சரை வந்து கெல்வினில் தான் நோட் பண்ணுவாங்க. இங்கே என்ன ஆகுது, எனர்ஜி ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஜூல்ஸ்னு போகிறோம். வேலையின் அலகு, எனர்ஜி ஒர்க்கோட அலகு, யூனிட்டோட இது எனர்ஜியோட அலகு, ஒர்க்கோட அலகு எல்லாம் ஒன்று தான், யூனிட் பார்த்து ஜூல், அதனால் அதை போட்டிருக்கிறோம். டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். இப்போ இது டெம்பரேச்சர்னா நீங்கள் ஹீட்டுக்கு நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். இவ்வளவு எனர்ஜி கன்சம்ஷன் ஆகிறதுனால 54,000 ஜூல்னு என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சரை என்ன பண்ணலாம் போட்டுடலாம். சிம்பிள் I²RT. இதோட மாற்றி கேட்கலாம், H கொடுத்துட்டு I கொடுத்துட்டு T கொடுத்துட்டு R கேட்கலாம். அப்போ எனக்கு I² D டிவைட் பண்ண போகிறீங்க. Hல I கேட்டாங்கன்னா H/R எழுத போகிறீங்க, T கேட்டாங்கன்னா H/I² எழுத போகிறீங்க. இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு 4ல் 3 கொடுத்து ஒன்று கேட்கலாம், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், பெரிய கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரிக் பவர். இன் ஜென்ரல் பவர் இஸ் given as the rate of doing work or rate of spending energy. அதாவது நார்மலாக டிஃபைன் என்ன சொன்னால், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்பட்ட வேலை. ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். Similarly, the electric power is given as the rate of consumption of electric energy.
குறிப்பிட்ட கால அளவில் எவ்வளவு எலக்ட்ரிக் எனர்ஜி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் ரெப்ரசன்ட்ஸ் ரேட் அட் விச் த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆமாங்க, வீட்டில் வர என்ன எலக்ட்ரிக் எனர்ஜி வருது, நான் என்ன பண்ணுறேன், ஃபேன் யூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஹேண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறேன், ஏர் கூலர் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னது, சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒவ்வொரு எனர்ஜியும் வேறு வேறு ஆற்றல் வடிவத்தில் மாற்றப்படுது. Suppose a current I flows through a conductor of resistance R for a time t, then the potential difference across the two ends of the conductor V, the work done W to move charge across the ends of the conductor is given by W equal to VIT. என்ன சார் ஒன்றும் போல புரியல சார் அப்படின்னா, சிம்பிளுங்க. வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் என்ன ஆகும், பாஸ் ஆகும். குறிப்பிட்ட கால அளவில் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 2 பேர்கிட்ட நான் 2 சம்மு கொடுக்குறேன், 2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றேன், 2 பேருக்கும் ஈக்குவலான சம்மை கொடுக்குறேன். 2 பேருமே சரியான ஆன்சரை கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் யார் பவரான ஆள்னு கண்டுபிடிக்கிறது, யார் சீக்கிரம் போட்டு கொண்டாந்து தர்றாங்களோ அவங்க தான் பவர். 2 பேருமே சரியானது தான். அப்போ இந்த பவருங்கிறத எதை வச்சிருக்கு, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு. அதான் சொல்கிறாங்க பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு என்ன, விஐடி. டைம் என்ன, டி. டி என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. இப்போ பவர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இந்த டியையும் இந்த டியையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், விஐன்னு கிடைக்கும். அப்போ பவர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் தி கரண்ட், விஐ அப்படின்னு வந்துடும். இதில் என்னன்னா, கரண்ட் பாஸ் த்ரூ த கண்டக்டரும் சார்ஜ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படிங்கிறது ஒன்று தான். சார்ஜுங்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால் என்ன பேர், கரண்ட்னு பேர். அது குழப்பிக்க வேணாம். ஐ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபார் எ டைம் டீனாவே எல்லா கண்டக்டர்லையுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சூப்பர் கண்டக்டர் எக்ஸப்ட் சூப்பர் கண்டக்டர், அது பர்டிகுலர் டெம்பரேச்சர் பார்க்கலாம். அப்போ எல்லா கண்டக்டர்ஸுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் ஐ கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுதுன்னா மீனிங் என்ன, அங்கே வோல்டேஜ் இருக்கணும். அப்போ ஒர்க் எப்படி நடக்குது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பி. ஐங்கிறது என்ன, கரண்ட்டு. டீங்கிறது என்ன, டைம். அவங்க ஏன் அந்த ஐடிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. அப்போ கியூ ஈக்குவல் டு ஐடி. அப்போ ஒர்க் ஈக்குவல் டு பி இன்டு கியூ பை டின்னு போடலாம், அல்லது பி இன்டு ஐடி பை டின்னு போடலாம். இந்த சார்ஜ் அக்ராஸ் த கண்டக்டர் பி இன்டு கியூ. அப்போ கியூ எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சைடில் எழுதிக்கிறங்க. கியூ ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. அப்போ கியூ ரைட்டில் வச்சுக்கோங்க, டி என்ன ஆகுது, டிவைட் ஆகுது, லெஃப்ட்டில் தான் ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போ கியூக்கு என்ன போடலாம், ஐடின்னு போடலாம். அப்போ விஐடி பை டி, டி டி கேன்சல். ஸோ பி ஈக்குவல் டு விஐ. Thus the electric power is the product of electric current and the potential difference due to which the current pass in the circuit, pass in a circuit. அப்போ ஈஸியாக எலக்ட்ரிக் பவர்னா P equal to V into I. P equal to V into I னு அவங்க வச்சுக்கிறீங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் B னா என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். I னா என்ன, கரண்ட். ரெண்டு மல்டிபிள் பண்ணால் அதுதான் என்னது, எலக்ட்ரிக் பவர். நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் வாட். When a current of 1 ampere passes across the ends of the conductor, which is potential difference of 1 volt, then the electric power is B equal to 1 volt into 1 ampere equal to 1 watt. நல்லா கவனிங்க, ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம் ஒரு ஒயரில், ஒரு கண்டக்டரில், 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பவரை 1 வாட்னு சொல்லலாம். வாட்னா ஜேம்ஸ் வாட்டோட யாபகமாக WHAT எழுதுவாங்க சில பேர், எழுதக்கூடாது, WATT. அவர் சயின்டிஸ்டோட யாபகமா என்னது, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவருக்கு வாட் அப்படிங்கிற அந்த யூனிட்டை கொடுத்துருக்குறோம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் வாட் when a current of 1 ampere passage across the ends of the conductor which is at a potential difference of 1 volt, then the electric power is 1 volt into 1 ampere equal to 1 watt. Thus 1 watt is the power consumed when an electric devices operated at a potential difference of 1 volt and it carries a current of 1 ampere. A larger unit of power which is more commonly used kilowatt. நம்ம ஒரு வாட்டில் யூஸ் பண்ணுற கிலோவாட், இத்தனை கிலோவாட் தான் இப்போ சொல்லுவோம். கிலோவாட்னா இல்லை, நம்ம ஹவர்ஸில் சொல்ல போகிறோம், 1000ல் சொல்ல போகிறோம்.
1 கிலோவாட் ஹவர்ஸ்ங்கிறது நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய அலகு. அதாவது என்ன, நார்மலாக எலக்ட்ரிக் பவரோட யூனிட்டை வாட்டில் சொன்னாலும் கூட ப்ராக்டிக்கலில் நம்ம யூனிட், வீட்டில் எவ்வளோ யூனிட் கரண்ட் ஓடி இருக்கு, 10 யூனிட் ஓடி இருக்கா, 20 யூனிட் ஓடி சொல்லுவோம்ல, அதான் கிலோ வாட் ஹவர்ஸ். 1 கிலோ வாட் ஹவர்ஸ் வந்து 1 யூனிட்னு பேர். அதோடைய எக்ஸ்பான்ஷன் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. டூ யூ நோ அப்படிங்கிற இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஹார்ஸ் பவர், நம்ம இன்ஜின்லாம் நம்ம எத்தனை ஹெச்பி உடைய மோட்டார்னு சொல்லுவாங்க, அல்லது எத்தனை ஹெச்பியில் இந்த குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஹார்ஸ் பவர். இது பழைய மெத்தட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டம். என்னது அப்படின்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட், FBS சிஸ்டத்தில் இதை பயன்படுத்துவோம். இது ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டம், நம்ம இங்கிலீஷ் சிஸ்டம்னு கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர் இட் இஸ் ஈக்குவல் டு த 746 வாட். 746 வாட்டுங்கிறது 1 ஹார்ஸ் பவர். ஒரு குதிரை திறனுங்கிறது 746 வாட். 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 யூனிட்டுக்கு பார்த்துடலாம். கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. எனர்ஜி இஸ் கன்சியூம்டு போத் இன் ஹவுஸ் and the industries. Consumption of electric is based on 2 factors. ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு 2 ஃபேக்டரை மீன் பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்ன டிபெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் என்னது, உங்கள் வீடுகளையோ இல்லை இண்டஸ்ட்ரியிலையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனத்துடைய திறன், எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்கிட்டது இயங்கும், அதை வாட்டில் போட்டிருப்பாங்க. பல காலத்தில் பார்த்தா பல்பில் போட்டுருவாங்க 60 வாட் பல்பு, டபுள்யூன்னு இருக்கும், வோல்ட்னு கேட்கக்கூடாது போய். 600 வாட், 100 வாட், 30 வாட், 50 வாட். இப்போ சிஎஃப்எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 வாட், 7 வாட், 10 வாட். எல்இடி பல்புகள்லாம் குறைந்த வாட்டிலே அதிகமான பவர் கொடுக்குது. இது 10 வாட்டு, அதுவே இந்த ஏரியாவே என்ன பண்ணும், வெளிச்சம் அடிக்கும். 10 வாட், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு எனர்ஜியை எடுத்துக்கிறோம், எவ்வளோ பவர் எடுத்துக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் யூசேஜ், நம்ம எவ்வளோ தூரம் அதை யூசேஜ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சம்ட் இஸ் டேக்கன் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் கன்சியூம்டு ஃபார் 2 hours. Then the power consumed is 100 into 200 watt hour. ஏன் டைம் எடுத்துக்கிறோம், எவ்வளோ வாட்டு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட். இப்போ ஏசி ஓடுதா, அதோடைய வாட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட் வச்சுக்கேன், கூட இருக்கும். நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 500 வாட் வச்சுக்கேன், அது என்னது ஒரு 10 hours ஓடுது. அப்போ எவ்வளவு 10 hours-ஐ நீ என்ன பண்ணணும், செகண்ட்ஸில் மாற்றி அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூனிட்டில் கிடச்சிடும். அப்போது இங்கே என்னது ஹவர்ஸில் சொல்லும் போது நேரடியாகவே மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 500 வாட்ஸ் இன்ட்டு 10 hours அப்படின்னா நேராக மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், 50,000 வாட்ஸ் சரிங்களா. அப்போது 5,000 வாட் 500 இன்ட்டு 10னா 5 என்னது 5000 வாட் யூஸ் பண்ணுவீங்க. அது என்ன சொல்லலாம்னா 5000 வாட் ஹவர்னு சொல்லிடணும். என்ன குழப்பறீங்க நினைக்காதீங்க. நார்மலாக டைமை கணக்கில் போடும்போது நான் தான் செகண்டில் போட சொன்னேன்ல, இப்போ தான் செகண்ட்ஸில் மாற்றி சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் இதில் மட்டும் எக்ஸப்ஷன் என்னென்னா, நடைமுறைகளில் ப்ராக்டிக்கலில் நம்ம இந்த கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியை வாட் ஹவர், கிலோ வாட் ஹவர், கிலோ வாட் மணிங்கிற பயன்பாட்டில் பயன்படுத்துகிறோம். அதனால இந்த அவரா டைமில் வந்து அவராக வச்சு தான் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூனிட்டு கால்குலேட் பண்ணுறதுல வீடுகளுக்கு போடக்கூடிய அந்த அமௌண்ட்ஸில். அதனால பாருங்கள் 100 வாட் பல்பு அது எலக்ட்ரிக் பவர் 2 hour ஒர்க் பண்ணும்போது 100 into 2 200 எழுதிட்டாங்க. இப்போ நான் 500 வாட் யூஸ் பண்ணுறேன், ஒரு 10 hours யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். 10க்கு ஒரு 0, 500 5, இதுக்கு 2 0, அதுக்கு ஒரு 0, அப்போ எவ்வளவு 5000 வாட் ஹவர். அப்போ நேரடியாக இதை என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் மெஷர்ட் அண்ட் எக்ஸ்போஸ் இன் வாட் ஹவர். அது சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, வாட் ஹவர் யூஸ் பண்ணுறாங்க. த்ரூ இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் வாட் செகண்ட். எஸ்ஐ யூனிட்ல வாட் செகண்ட்னு சொன்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன் ப்ராக்டிஸ் எ லார்ஜ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் நீடட். தேவைப்படுது அதிகமான எனர்ஜி. திஸ் லார்ஜ் யூனிட் இஸ் கிலோ வாட் ஹவர். 1 kilowatt hour is otherwise known as 1 unit of electric energy. 1 kilowatt hour means that on electric power 100 watt has been utilized for an hour. அதாவது 1000 வாட் எனர்ஜியை 1 ஹவரில் யூஸ் பண்ணால் அது 1 கிலோ வாட் ஹவருங்க. இங்கே பாருங்கள், 1 கிலோவுக்கு எவ்வளவு 1000 போட்டிருக்கா,
1 ஹவர் கேள்விப்பட்டிருக்கு. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா? ஒரு மினிட்ஸ் எத்தனை செகண்ட்? 60 செகண்டா? அப்ப 36 into 10 to the power of 5 ஜூல். 36 into 10 to the power of 5 ஜூல். இப்போ 36 பக்கத்துல 6க்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட என்ன பண்றேன்? லெஃப்ட்ல கொண்டு போறேன். அதனால 3.6 into 10 to the power of 6 ஜூல். இதுக்கு பேர் என்னன்னா 1 யூனிட். அவங்க வச்சுக்கோங்க. இந்த 3.6 into 10 to the power of 6 ஜூல்ங்கிறது 1 யூனிட். அப்போ ஒரு 1000 வாட் உடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் 1 ஹவர் ஒர்க் பண்ணா நம்ம வந்து 1 யூனிட் கரண்ட்டை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறத கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள வாட் மீட்டர், வாட் ஹவர் மீட்டர் சொல்லுவாங்க, வாட் மீட்டர், அந்த மீட்டர் பாக்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு செஷன் நடத்திருக்கிறோம். இந்த 2 செஷன்ல இந்த லெசனை முடிச்சிடலாம். அடுத்த 2 செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது ரொம்ப ஈஸியானது தான். இந்த எலக்ட்ரிசிட்டி பாடமே சிரமப்படாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய மிக எளிதான பாடம். இதில் சந்தேகங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9943987169. நன்றி. அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். தொடர்ச்சி என்ன பண்ணுங்க, இந்த பாடங்களை கவனித்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. டவுட் ஃபோன் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதோட இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசன் புரியும். கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க.